ஹாய், வெல்கம் டு த மிரட்டல் ரீடிங். வணக்கம் மை சோல் ரிலேஷன்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் சும்மா அதிரடியே இருக்க போகுது. நீங்க எப்பவுமே கூட இருப்பீங்கன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இந்த புது வெர்ஷன் அவங்கள அப்படியே அதிர வைக்குது. அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங்க. ஓகேங்க. அவங்க சைலண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு நம்ம அடுத்ததா பார்ப்போம் இல்லையா? பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வச்சு இது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேர்ட்ஸ்ல உங்களுக்கு காக்கா இல்லைன்னா புறா சத்தம் அடிக்கடி கேக்குதா? கலர்ஸ்ல இன்னைக்கு நீங்க எல்லோ இல்லைன்னா கிரீன் கலர் ட்ரெஸ் பாத்தீங்களா? ஏஞ்சல் நம்பர்ஸ்ல 999, 111, 333 பாத்தீங்களா? அப்படி இல்லையா, ஜஸ்ட் இந்த படத்துல இருக்க கார்ட்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஓகேங்க. உங்களுடைய இன்றைக்கான மனநிலை, அதாவது கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா? ஒரு மாதிரி யார்கிட்டயுமே பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனா மனசுக்குள்ள 1000 கேள்வி அப்படிங்கிற ஒரு ஹெர்மிட் மோட்ல இருக்கீங்க. ஆனா அதே சமயம் யாரும் இல்லாமலேயே என்னால பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் த சன் வந்திருக்க மாதிரி மெல்ல மெல்ல உங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. மொத்தத்துல பழைய அழுது வடிஞ்ச நீங்க இப்போ இல்லை, புது மாடல், லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? வாங்க இப்போ டீட்டெயிலான ரீடிங்குள்ள போலாம். அவங்க உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டாங்க. அதாவது இவனோ இவளோ எங்க போக போறாங்க, நம்ம பின்னாடி தானே சுத்துவாங்கன்னு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. எப்பவுமே ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம கவுத்து விட்டுரும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இப்போ நீங்க மெயின்டைன் பண்ற இந்த சைலன்ஸ் அவங்கள தூங்கவே விட மாட்டேங்குதுங்க. த ஹெர்மிட் கார்டு சொல்ற மாதிரி அவங்க இப்போ உங்களை பத்தி தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுடைய சோசியல் மீடியா, இன்ஸ்டா, எஃபி இதுல எல்லாம் அப்டேட்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்கள நோட்டம் விட வைக்குது. ஓகேங்களா? நீங்க இப்போ ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டியை நான் நிஜமாவே பாராட்டுவாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க மண்டை